இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்துசியன் பேங்க்ல இருந்து நமக்கு வந்து அப் டு 3.24 லேக் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3,24,000 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 86,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து 3,24,000 அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுல நமக்கு எவ்வளவு என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளவு ப்ராசஸிங், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இதை எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, யாரெல்லாம் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க வந்து அபவ் 50,000க்கு மேல லோன் எடுக்க போறீங்க அப்படின்னாலும், இல்லை அபவ் 1 லேக்கு மேல லோன் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற டேட்டாஸ் எல்லாமே நான் வந்து இதுல லைவா அப்ளை பண்ணி அது மூலமா எனக்கு கிடைச்ச டேட்டாஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்பை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ரெக்யூர்ட் அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,24,000 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3,24,000 ரூபாய் கன்ஃபார்ம் தான், கன்ஃபார்மா நம்மளால எடுக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த லோனை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், அடுத்தது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் வந்து பண்ணணும், நம்மளோட லோன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லோன் வந்து கிடைச்சிரும். இதுல வந்து இன்கம் ப்ரூஃப் எதையும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து லோன் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3,24,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை நம்ம வந்து இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ரீபேமெண்ட் டைமிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 48 மாசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை மாசம் வேணுமோ அத்தனை மாசத்தை நீங்க வந்து வேரி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்கோரல் பட்டனும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்கோரல் பட்டன், எவ்வளவு வேணாலும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 12 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 48 மாசம் வரைக்கும் உங்களால இதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதுல நம்ம ஹைலைட்டா கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதுல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 14% மட்டும்தான் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1% மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. மற்ற லோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7%, 10% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1% மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 3,24,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,240 ரூபாய் மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8,854 ரூபாய் மட்டும்தான் வந்து வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 48 மாசம் செலக்ட் பண்ணா இந்த ரேஞ்சு. இதே இது ஒரு வருஷம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து வேரி ஆகும். 11,280 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும், அப்புறம் எவ்வளவு ரீபேமெண்ட் டைமிங் வேணும், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான இஎம்ஐ எவ்வளவு, ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ மட்டும் உங்களுக்கு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் எடுத்து பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு கம்மியா உங்களுக்கு லோன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து டைரக்ட் பர்சனல் லோன் கிடையாது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்துசியன் பேங்க்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் இதுல வந்து நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல பார்த்தாலே தெரியும் நம்மளோட கிரெடிட் கார்டு எண்டிங் நம்பர் வந்து இங்க வந்து கொடுத்துருப்பாங்க, இந்துசியன் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நீங்க வந்து இந்துசியன் பேங்க்ல வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, பர்டிகுலரா இந்த கிரெடிட் கார்டு தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா கொடுக்கக்கூடிய எந்த கிரெடிட் கார்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுல பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, அவுரா ஏஜ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து டைகர் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் கார்டுலாம் லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த கிரெடிட் கார்டுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா ரெகுலராகவே உங்களுக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்றது. அன்செக்யூர் அப்படிங்கிறது எதையுமே டிபெண்ட் பண்ணாம கொடுக்கக்கூடிய லோன் தான் அன்செக்யூர் பர்சனல் லோன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த லோனை வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. நம்மளோட கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,08,000 மட்டும்தான். ஆனா நமக்கு கொடுத்திருந்த அதிகபட்ச லிமிட் 3,24,000 ரூபாய் நமக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 86,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்திருந்த கிரெடிட் லிமிட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து அதிகப்படுத்தி நமக்கு அப்டேட் வந்து
பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 14% அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25, 26, 30% வரைக்கும் கூட இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். அதனால இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயிலை வந்து அடிக்கடி செக் பண்ணுங்க. உங்களுக்கும் இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி லோன் ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி ஓடிபி போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணதுமே லாகின் வந்து கேட்கும். லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணதுமே உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இ-சைன் வெரிஃபை பண்ணணும். அந்த இ-சைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஓடிபியை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணதுமே உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் மட்டும்தான். ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான், 2 நிமிஷத்தில் இதில் வந்து எடுக்க முடியும். பட் இது எல்லாத்துக்குமே தேவையானது உங்களோட கிரெடிட் கார்டு மட்டும்தான். கிரெடிட் கார்டு இருந்தால் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த டைமில் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிபில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதை விட லோன் லிமிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.